உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ்ல குரோதி வருடம் பிறக்கிறது. இந்த குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 பிறக்கிறது. அப்ப இந்த குரோதி வருடமாகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த குரோதி வருடம்னா தமிழ் வருடங்கள்ல 38வது வருடம். இந்த 38வது வருடம் குரோதி வருடம் பிறக்கிறது. இது மீன ராசிக்காரங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் என்பதை இந்த காணொலியில் பார்க்க போறோம். அப்ப மீன ராசிக்காரங்களாகப்பட்டது ஃபர்ஸ்ட் நீங்க நடக்கக்கூடிய காரியமாகப்பட்டது லட்சுமி நரசிம்மரை நீங்க எங்க பார்த்தாலும் கண்டிப்பாக கும்பிட்டு வாங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுடைய ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பம். அப்ப இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால லட்சுமி நரசிம்மரை நீங்க கும்பிட்டு வர்றது எங்க பார்த்தாலும் சரி, உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் கும்பிட்டு வந்துருங்க. இல்லை இந்த லட்சுமி நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை நீங்க கேட்டு வாங்க. இப்படி செய்யும் போதுதான் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அது போக உங்களுக்கு இந்த கழுத்திலிருந்து தலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்கான்ஸ் ஆகப்பட்டது உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. இப்ப நம்ம வண்டி வாகனத்துல போறோம், ரொம்ப கவனமா போகணும். அதே சமயத்துல நாம ஒரு 80ல 100ல போறதோ 120ல போறதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ கார்ல போறோம், அதிவேகமாக போறது, இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணி இந்த சமயத்துல உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இந்த ராகு உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கிறதுனால செல்போன், இந்த செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறது, இல்லை இந்த செல்போன் பேசிட்டே மாடிப்படியில இருந்து இறங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க போனா ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அப்ப அந்த செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறதுனாலையும், அந்த செல்போன் பேசிட்டே நம்ம படியிலிருந்து இறங்கிட்டு இருக்கும் போது அந்த செல்போனை பேசிட்டு இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா ஸ்லிப் ஆகி ஸ்கிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஸ்கிட் ஆனால் தலைக்கு தான் அடிபடும். அப்ப அந்த தலையை நம்ம பத்திரமாக பாதுகாக்கும் சொல்றேன். அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால இந்த பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த பாதிப்புகள் வரக்கூடாது அப்படிங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்ப இது போக பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஜென்மத்துல அந்த ராகு இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு சில பிரச்சனைகளும் சில குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஒருத்தரை புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலையும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டங்களும் உருவாக்கும். அப்ப இந்த காலகட்டத்தை 2வது அந்த 7.5 சனி ஆரம்பம் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல டென்ஷனை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். அதே சமயத்துல அந்த குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த குரோதி வருடம் இந்த 7.5 சனியிலிருந்தும் அதே சமயத்தில் இந்த ராகு பிடியிலிருந்தும் நீங்கள் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு விபத்துகளில் இருந்தும், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும், உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்தும் கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்துல நீங்க நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். 7.5 சனியே இருந்துட்டாலுமே அந்த தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் நல்லா இருக்கும். அப்ப தொழில்ல இருந்து வந்த அந்த சிக்கல்கள் அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வியாபாரம் செய்யறீங்க, ஒரு பிசினஸ் செய்யறீங்க, உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப கடந்த காலத்துல வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி எதிலுமே லாபம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தடைப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக
உங்களுக்கு நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, அப்ப அந்த அரசியல் மூலியமாக நீங்கள் பிரபலமாகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா கூட அதுலயுமே ப்ரமோஷன் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போக நீங்க இப்போ ஒரு ஃபீல்டுல இருக்கிறீங்க, அதுல விருதுகள் வாங்கலாம், அதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த குரோதி வருடத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு இந்த 7 சனியும் இந்த ராகுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப அந்த மூச்சு சம்பந்தப்பட்டதோ இந்த நரம்பு சம்பந்தப்பட்டதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு இடையில வரும். அப்ப அதுல கவனமாக இருந்து நீங்க பார்க்க போன வைத்தியம் பார்த்துக் கொள்வது கண்டிப்பாக நல்லது. இது போக இப்ப உங்களுக்கு இந்த ராகு லக்னத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்ப அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னா அந்த லாட்டரி மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான சான்ஸ் இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல விற்கிறது இல்ல, வேற ஸ்டேட்ல இல்ல வேற நாட்டுல கண்டிப்பாக இந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா, அதுல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த லாட்டரினால கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாடு, சிங்கப்பூர், மலேசியா, இப்போ கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஸ்பெயின் இந்த மாதிரி கண்ட்ரில நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குதானா? நிச்சயமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில இந்த லாட்டரி நம்மளுக்கு அடிச்சா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு நினைச்சு எத்தனையோ பேர் இந்த லாட்டரி வாங்குறவங்க இருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் இதற்கு முன்னாண்ட அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ இந்த மீன ராசியில் உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வாங்கலாம், பயனடையலாம். இது போக பாத்தீங்கன்னா நீங்க அந்த நாட்டுல சிட்டிசன்ஷிப் ஆகணும், அதற்கோசரம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடந்த காலங்களில் தடைபட்டு போச்சு, இந்த காலங்களில் நடக்குமானா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்க முயற்சிகள் பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணி நீங்க அந்த நாட்டு சிட்டிசன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு இடமாற்றங்கள். அப்ப இடமாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் ஆகப்பட்டது இப்ப பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம். அப்படி பண்றதுனால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா வீட்டை மாத்துறதோ இல்ல ஊரை மாத்துறதோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் மாத்துறதோ இல்ல வேற கண்ட்ரிக்கு போறதோ இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமணங்கள் நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல நீங்க ஆசைப்பட்ட பெண்ணையே திருமணம் செய்யலாம். இல்ல எனக்கு ஒரு நல்ல லவ்வர் இல்ல, என்னை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆசைப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த திருமணங்கள் நடக்கும். ரெண்டாவது பார்க்க போனா எனக்கு பெண் துணை இல்லை, ஆண் துணை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பிரிந்த உறவுகள் ஒண்ணு சேரும். இந்த மாதிரி வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதனால டோட்டலாக மேனராசியில பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. அந்த லட்சுமி நரசிம்மரை மட்டும் எங்க பார்த்தாலும் கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.